டாக்டர் இளையவேந்தர். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை கணபதிபுரத்தை சேர்ந்த மறைந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆனந்தராஜ் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இளைஞர்களும் திரண்டு மலர் தூவி மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மணமக்கள் இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவிடம் ஆசிர்வாதம் பெற்றனர். இதனையடுத்து மேடையில் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து, பாரிவேந்தர் ஐயாவின் முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடியது ஒரு குடும்பம் கல்வி பெற்றால் அந்த குடும்பம் மட்டுமல்ல அவர்கள் சந்ததிகள் முழுவதும் பயன்பெறுவார்கள் என்று கூறுவார். இது சமூகத்தில் இருக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஐயா பாரிவேந்தரின் நோக்கம் என பெருமிதம் தெரிவித்தார். உண்மையான கல்வி வல்லல் ஐயா பாரிவேந்தர் தான். அவர் ஒரு கல்வியை கொடுத்தால் பணம் கொடுக்கலாம், மத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. பணம் கொடுத்தா இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு நிற்போம். அதான் ஆங்கிலத்துல பழமொழி சொல்லுவான், மீனை கொடுக்காத மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுன்னுவான். அதே மாதிரி ஐயா கல்வி ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து விட்டால் அந்த பரம்பரையே உயர்ந்து விடும். அதுதான் அவரது நோக்கம். அதற்குத்தான் இத்தனை பல்கலைக்கழகங்கள். நீங்க எல்லா துறையிலும் அவர் சிறந்து விளங்குகின்றார் என்றால் அவருக்கு ஒன்னே ஒரு விஷயம்தான், தான் கற்றதை தான் வைத்திருக்க வேண்டும். நான் பணம் சம்பாதிச்சு நான் வச்சுக்கணும்ன்றது ஐயாவோட நோக்கமே இல்லை. அவருக்கு இந்த கல்வியானாலும் வசதியானாலும் மக்களுக்கு பயனுக்கு அந்த கலையை கற்றுக்